ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் நண்பர்களே. அதுவும் இந்த வீடியோவில் என்ன மேட்டர் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நம்ம தென்னிந்திய சினிமாவிலேயே இருக்கக்கூடிய நடிகர்கள் வைத்திருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான வீடு. அதாவது இந்த வீடெல்லாம் இவ்வளோ விலையா, எப்பா இவ்வளோ விலை கொடுத்து எப்படியா இந்த வீடெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இவங்க அவ்வளோ கோடிகள் கொடுத்து வீடு வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் நான் தென்னிந்திய சினிமான்னு தான் சொல்கிறேன். ஏன்னா இந்திய சினிமா அளவில் எடுத்துக்கிட்டோம்னா ஷாருக் கான் அவர்கள்கிட்ட மட்டும்தான் ரொம்பவே காஸ்ட்லியான வீடு இருக்குது. அந்த வீடோட ஒர்த் வந்து 200 கோடி ரூபான்றாங்க. ஆனால் தென்னிந்திய சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்களில் எந்த நடிகர்கிட்ட ரொம்பவே விலை உயர்ந்த வீடு இருக்குது அப்படின்றத டாப் 10 ரேங்கிங் அடிப்படையில் பேசுவோம் நண்பர்களே. இதனால் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி தயவு செய்து யோசிக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு மோட்டிவேஷனுங்க. அதாவது இந்த நடிகர்களை நம்ம திரையில் பார்த்து ரசிச்சுட்டு வெளில வரோம். அதுக்கப்புறம் இவங்க திரையில் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே அப்பட்டமாக ஃபாலோ பண்ணி தான் நம்மளோட லைஃப்பை வந்து இத்தனை வருஷமாக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க ரியல் லைஃப்பில் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நீங்களும் ஃபியூச்சரில் இந்த மாதிரி பல கோடி கணக்கில் வீடு வாங்கலனா கூட ஒரு சில கோடிகள்லையோ ஒரு சில லட்சத்திலையும் நீங்கள் வீடு வாங்கி ரொம்ப சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தோடு இருக்கலாம். அதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இருந்தாலும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ வேல்யூ கொடுத்து இத்தனை கோடி கொடுத்து இந்த வீடை வாங்குறாங்களே, இந்த வீட்டுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும்பா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு சின்ன விளக்கத்தை நான் ஆரம்பத்தில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் யார்கிட்ட ஹையஸ்ட் காஸ்ட்லிஸ்டான வீடு இருக்குது அப்படின்றத தெளிவாக பேசுவோம். அதாவது ஒரு நடிகர் 50 கோடி 100 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குறாருங்க. 100 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குறாரு. அந்த 100 கோடி ரூபாய்க்கு ஒரு கோடியா 100 பங்களா சிட்டி சென்டரில் வாங்கலாமே. இவ்வளவு ஏங்க 50 பென்ட்லி காரு இல்லை 50 ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கி வாடகை விட்டா எந்த லெவலுக்கு நம்மளுக்கு வருமானம் வரும்? இவ்வளவு ஏங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான மிடில் கிளாஸ் வாழக்கூடிய ஒரு தெரு இல்லை 2 தெருவை சேர்த்து நீங்கள் வாங்கிடலாம் உங்ககிட்ட 100 கோடி ரூபா இருந்தா. ஸோ இப்படி இந்த 100 கோடி ரூபாய்க்கு இவ்வளோ வேல்யூ இருக்குது. ஆனால் இந்த வேல்யூ மிக்க இவ்வளோ அமௌண்ட்டை ஒரே ஒரு வீட்டில் போடுறாங்களே, அப்படி என்னப்பா அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா நேராக வீடியோக்குள்ளே போகிறேன். இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இப்போ ரேங்கிங் அடிப்படை அப்படின்றனால இப்போ இந்த டாப் 10 வந்து எப்படி பார்ப்போம்னா 10வது இடத்துல யார் இருக்கா அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்போம். இப்போ 10வது இடத்துல நான் சொல்ல போகிற நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே அஜித்குமார் அவர்களோட வீடு தாங்க. ஏகே அஜித்குமார் அவர்களோட வீடு வந்து மொத்தமாக வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12லேருந்து 15 கோடி ரூபா வரைக்கும் ஒர்த் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அஜித் அவர்களோட நெட் ஒர்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி ரூபா. இருந்தாலும் இவர் இப்போ வசிக்கக்கூடிய ஈசிஆரில் இருக்கக்கூடிய பீச் ஃப்ரண்ட் வில்லாவோட வேல்யூ 15 கோடி ரூபா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் தான் அஜித் அவர்கள் ப்ராப்பர்ட்டியாக வச்சிருக்காரு. ஆனால் ஈசிஆரில் ஒரு 2 வீடு வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, சம்பாதிக்கிற காசை முக்கால்வாசி ஒரு ரேசிங்கில் தான் போடுறாரு. இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சேஃப்டி இல்லாமல் அங்கே இருப்பார். நிறைய இடம் ப்ராப்பர்ட்டி அது இதுன்னு வாங்கி போட்டிருப்பாரு. பட் இருந்தாலும் அவர் தங்கக்கூடிய வீட்டோட மதிப்பு வந்து ஒரு 15 கோடி ரூபான்றாங்க. ரொம்ப சிம்பிளான இன்டீரியர் தான் இருக்குமா. ரொம்ப பயங்கரமாக அப்படியே லேவிஷான செலவெல்லாம் வந்து இன்டீரியருக்கு பண்ணல. ஆனால் அவரோட வீட்டில் வந்து அவர் ரொம்ப கண்ணுங்கருத்தமாக பார்க்கறது என்னன்னா நேச்சுரல் லைட் உள்ள வரணுங்க. டியூப் லைட்டு பல்பெல்லாம் போட்டு லைட் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதுக்கு பதிலாக நேச்சுரல் லைட் வரணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கட்டியிருக்காரு. இதையும் தாண்டி அவரோட வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியரே ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் சிம்பிளாகவும் இருக்குமா. ரூமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குமா. நீ போய் பார்த்தியான்னு கேட்காதீங்க. பார்த்தவங்க சொன்னாங்க. ஒரு சில விளாக்ஸு அதுக்கப்புறம் ஒரு சில இதெல்லாம் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஆஸ் யூஷுவல் ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. ரெண்டாவது இவர் கட்டின இந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னா வெளில வந்து பால்கனியில் நின்னீங்கன்னா பீச் தெரியும். அதனால் பீச்சில் இருந்து ரொம்ப பக்கத்தில் தான் நம்ம தலைவர்கள் கட்டியிருக்காருன்ற மாதிரி சொல்லப்படுது. இதனால விஜய் அவர்கள் வரத்துக்கு முன்னாடியே அஜித் அவர்கள் தான் ஈசிஆரில் போய் செட்டில் ஆனவர். இவர் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. ஸோ அதனால விதை நம்ம அஜித் அவர்கள் போட்டது. ஆனால் இருக்கக்கூடிய அந்த வீட்டோட மதிப்பு 15 கோடி ரூபா அப்படின்றனால அஜித் அவர்கள் இந்த ரேங்கிங்கில் ஒரு 10வது இடத்தை புடிச்சிட்டாருப்பா. இப்போ அஜித் அவர்களை தொடர்ந்து 9வது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய அந்த நடிகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வேற யாரும் இல்லைங்க, மகேஷ் பாபு. தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு தான். என்னையா கோலிவுட்லேருந்து டோலிவுட்டுக்கு ஜம்ப் ஆயிட்டு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா நான் தென்னிந்தியாவை பற்றி தானே சொல்கிறேன். தென்னிந்திய நடிகர்கள் தானே சொல்கிறேன், தமிழ் நடிகர்களை பற்றி சொல்லலை. ஸோ அதனால் 9வது இடத்துல நம்ம மகேஷ் பாபு அவர்கள் தான் இருக்காரு. மகேஷ் பாபு அவர்களோட நெட் ஒர்த் என்னதான் 149 கோடி ரூபான்னு சொன்னாலும் அவர் வந்து இப்போ வசிக்கக்கூடிய இடத்தின் பெயர் ஜூப்ளி ஹில்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஜூப்ளி ஹில்ஸில் தான் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய முக்காவாசி பணக்காரங்க இருப்பானுங்க. இது வந்து ஒரு ஃபிலிம் நகர்னே சொல்லுவாங்க. சினிமா செலிபிரிட்டிஸ் அத்தனை பேரும் இந்த ஜூப்ளி ஹில்ஸில் தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம மகேஷ் பாபு அவர்களோட வீட்டோட மதிப்பு கிட்டத்தட்ட 28 கோடி ரூபா வேல்யூ அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த வீட்டுக்குள்ள பர்சனல் ஜிம்மு அதுக்கப்புறம் பேட்டியோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பேட்டியோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை மாடியில் உட்காந்து நீங்கள் வியூ பார்த்தீங்கன்னா மொத்த ஜூப்ளி ஹில்ஸும் உங்களுக்கு தெரியும். ஹைதராபாத்லாம் தெரியாது, மொத்த ஜூப்ளி ஹில்ஸும் தெரியும். அழகாக அதுக்கு ஒரு பார்ட்டி ஸ்பேஸ் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் மினி கிச்சன்லாம் இருக்கும். ஜாலியாக வீக்கெண்டில் ஈவினிங் டைமில் ஃபேமிலியோட மேலே போய் நீங்கள் மினி பார்ட்டி கொண்டாடலாம். அந்த அளவுக்கு ஒரு செட்டப் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம மகேஷ் பாபு அவர்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. அந்த 2 பசங்களுக்கும் அழகான கிட்ஸ் பெட்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காராம். இண்டோர் ஸ்விம்மிங் பூல். நம்மளுக்குலாம் தெரிஞ்சு ஸ்விம்மிங் பூல் வந்து பில்டிங்க்கு வெளில தானங்க இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல் 4 செவுரு கட்டி அதுக்குள்ளே ஸ்விம்மிங் பூல் கட்டி விட்டுருக்காராம். இதையும் தாண்டி இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் தெரியுங்களா, கேமிங் ஜோன் தனியாக இருக்குதுங்களாங்க. அதனால் எப்பப்பெல்லாம் போர் அடிதோ எப்பெல்லாம் ஷூட்டிங் இல்லையோ அந்த ரூமில் போய் கேமிங் விளையாடுவாராம். அந்த ரூமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்றாங்க.
ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான செட்டப்போட ஒரு சிம்பிளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எது 28 கோடின்றது சிம்பிளானா அவருக்கு சிம்பிளுங்க. இன்னும் சொல்கிறேன் பாருங்க லிஸ்ட்டு. அந்த நடிகர்கள்லாம் எத்தனை கோடி கட்டியிருக்காங்கன்னு சொல்லும் போது இவர் ரொம்ப சிம்பிள் அப்படின்றத நீங்களே ஒத்துப்பீங்க. ஸோ மகேஷ் பாபு அவர்களோட வீட்டோட வரத்து 28 கோடி ரூபான்றாங்க. அதனால தான் 9வது இடத்துல இருக்காரு. இப்போ இந்த லிஸ்ட்டில் 8வது இடத்தை பிடித்திருக்கும் நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வேற யாரும் இல்லை, நம்ம நடிகர் கமலஹாசன் அவர்கள் தான். கமலஹாசன் அவர்களோட வீட்டோட ஒர்த்து இப்போ சமீபத்தில் போயஸ் கார்டனில் ஒரு இடம் வாங்கியிருக்காரு, ஒரு வீடு வாங்கியிருக்காரு. என்ன வளர்ற போயஸ் கார்டன்லங்க, சாரி போட் கிளப். ஏற்கனவே ஒரு ஆழ்வார்பேட்டை ஆண்டவராக இருந்தார் பார்த்தீங்களா, இப்போ போட் கிளப் ஆண்டவர் ஆயிட்டாரு. ஸோ ஆண்டவரோட வீட்டோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வீடை வந்து சமீபத்தில் தான் கட்டினாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சஃபஸ்டிகேட்டடான ஒரு தரமான வீடு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா போட் கிளப்ல இருக்கக்கூடிய ஸ்கொயர் ஃபீட் வேல்யூ பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுங்க. ஏன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வேல்யூவே கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த 40,000 கொடுத்து நம்ம கமலஹாசனோட மொத்த வீட்டோட மதிப்பு எவ்வளோ அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்கன்னா 30 கோடி ரூபான்றாங்க. இந்த வீட்டுக்குள்ள இவர் வந்து இட்டாலியன் மார்பிள்ஸை வச்சு தான் ஃபுல் ஃப்ளோரிங் பண்ணியிருக்காராம். பிரைவேட் தேட்டர் இருக்குதுங்களாங்க, உள்ள உட்காந்து பிரைவேட்டாக நீங்கள் ஜாலியாக பார்க்கலாம் படம். இது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆர்ட் கேலரி வச்சிருக்காராம். அந்த ஆர்ட் கேலரியில் இவர் உலகம் ஃபுல்லாக சுற்றி ஆன்டிக்ஸ்லாம் வாங்குவார் பார்த்தீங்களா, அது எல்லாமே வச்சிருக்காராம். நீங்கள் போய் ஒரு ஆர்ட் கேலரி மியூசியம் உள்ள போகிற மாதிரி இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் டெரேஸில் கார்டன் செட் பண்ணியிருக்காரு. வீடு ஃபுல்லாகவே இது வந்து ஸ்மார்ட் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக் தானா. கமல் அவர்கள் படத்திலேயே இன்னோவேஷன் காமிப்பார், வீட்டுக்குள்ளே காமிக்காமல் இருப்பார். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடு வந்து ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி வீடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை வேஸ்ட்டையும் ரீசைக்கிள் பண்ணி அதை வந்து ஒரு பயோவாக வந்து, அதாவது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக ஒரு உரமாவோ அதை வந்து திருப்பி யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சில சிஸ்டத்தை வந்து அந்த வீட்டுக்குள்ளே வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், இன்டீரியர் எல்லாமே, ஃபர்னிச்சர் எல்லாமே ஹேண்டிகிராஃப்ட்ஸ் தான், கைவினை பொருட்களால் செய்யப்பட்டது தான். அதனால் பார்த்து கமலஹாசன் அவர்கள் வாங்கியிருக்காரு. இதையும் தாண்டி நம்ம கமல் அவர்களோட வீட்டில் ஒரு பெரிய லைப்ரரியே இருக்கான். மிஷ்கின் அவர்களோட லைப்ரரியும் தாண்டி. ஏன்னா கமல் அவர்கள் எத்தனை வருஷமாக புக் படிச்சிருப்பாரு. ஸோ அந்த புக்கெல்லாம் கூட பிக் பாஸில் வந்து நம்மளுக்கு பரிந்துரை பண்ணுவார். நம்மளாம் அந்த பேர் கூட ஞாபகம் வச்சது இல்லை, எனக்கு இல்லை, நீங்கள் மேபி படிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெரி ரூமும் வச்சிருக்காரு. அந்த மாதிரி அவரோட வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் அந்த வீட்டோட மதிப்பு 30 கோடி ரூபா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கமல் அவர்களோட மதிப்பு 600 கோடி ரூபாய். இப்போ இந்த லிஸ்ட்டில் 7வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்கு நடிகரான ராம் சரண் அவர்கள் தான். இவரோட வீட்டு மதிப்பு கிட்டத்தட்ட 38 கோடி ரூபான்றாங்க. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்ன தெரியுங்களா, உள்ளே இருக்கிற அத்தனை இன்டீரியரும் ஆர்ட் ஒர்க்கும் ராஜஸ்தான் ஸ்டைலில் பண்ணியிருப்பாரா. ஏன்னா வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எதுவுமே சவுத் இந்தியன் ஸ்டைலில் இருக்காது, எல்லாமே ராஜஸ்தானி ஸ்டைலில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாடர்ன் டெக்னாலஜி அந்த வீட்டுக்குள்ளே இறங்கி இருக்கிறாங்களா, இன்க்ளூடிங் கிச்சனு. ஏன்னா நம்மளே வந்து மாடர்ன் டெக்னாலஜி இறக்குறோம்னா நம்மளோட ரூமு, ஹாலு, கீழே எல்லாரும் பார்க்க வரவங்க 4 பேர் பார்க்க வரவங்களுக்கு முன்னாடி சீன் போடுறதுக்குன்னு ஒரு சில டெக்னாலஜி வச்சிருப்போம். ஆனால் வீட்டு உள்ளே போய் பார்த்தா எதுவுமே இருக்காது. ஆனால் இவர் கிச்சனுக்கு கொண்டு ஸ்மார்ட் கிச்சன் வச்சிருக்காருங்களாங்க. அவரோட மணிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு பார்த்தீங்களா. இது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஜிம்மோ ஸ்மார்ட் ஜிம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதையும் தாண்டி பால்கனிலாம் வேற லெவலில் 1500 ஸ்கொயர் ஃபீட்டாங்க பால்கனியே. ஸோ இவரோட வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவரோட வீடும் ஜூப்ளி ஹில்ஸில் தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி வீடுனா இல்லைங்க, பஞ்சாரா ஹில்ஸுக்கும் ஹைடெக் சிட்டிக்கும் நடுவில் இருக்குது. அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்குது. அது என்ன அப்போலோ ஹாஸ்பிட்டல்னு குறிப்பிட்றோன்னா இவரோட மனைவி வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலோட ஒரு எம்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இவரோட மனைவியோட அம்மா தான் அப்போலோ ஹாஸ்பிட்டலின் ஓனர். இதனால் இவர் மெடிக்கல் இன்சூரன்ஸே எடுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சில்லறத்தனமான யோசிக்குவானா. ஹாஸ்பிட்டலே அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எத்தனை இல்லைனா. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற மேட்டருக்கு வரேன். நான் எங்கேயோ போகிறேன் பாருங்க. இந்த வீட்டுக்குள்ளே ஒரு அழகான ஹோம் தேட்டர் இருக்குதுங்க. 12 பேர் உட்காந்து அட் அ டைமில் டால்பி சரௌண்டிங் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் படம் பார்க்குற அளவுக்கு ஒரு சூப்பரான இன்டீரியர் தேட்டர் ஒன்று இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஜிம்மு பார்த்தீங்கன்னா செம மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ்ங்களாங்க. ஜிம்மு மட்டுமே ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உள்ள ஸ்விமிங் பூல் ஆஸ் யூஷுவல் இருக்குது, ஸ்பா அண்ட் சானா இருக்குதுங்களா. அதுக்கான எம்ப்ளாயிஸும் உள்ள எப்பவுமே இருந்துட்டு தான் இருப்பாங்களாம். இது மட்டும் இல்லாமல் கார்டன் லாஞ்சி அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்நேரமோ பார்பிக்யூ, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சுட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் எப்பவுமே கூடவே இருப்பானா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் நெட்வொர்த்து நம்ம ராம் சரண் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1450 கோடி ரூபா. ஆனால் வீடு 38 கோடிக்கு தான் வாங்கி வச்சுக்கிறாரு. இருப்பார் 38 கோடிக்கு வாங்கலை, 38 கோடி மதிப்பு ஒரு வீடு. இந்த லிஸ்ட்டில் 6வது இடத்தை பிடித்திருக்கும் நடிகர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவரோட வீட்டு மதிப்பு இப்போ 40 கோடி ரூபான்றாங்க. அந்த போயஸ் கார்டன் வீட்டில் தான் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 45 கோடி வரைக்கும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் 40 கோடி அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த வீட்டுக்குள்ளே இது வந்து ஒரு ரொம்ப பழமையான வீடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக இந்த வீட்டில் தான் இருக்கிறார் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள். ஸோ இந்த வீட்டில் ஆஸ் யூஷுவல் ஹோம் தேட்டர் இருக்குது. ப்ரேயர் ரூமுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறதா நம்ம ரஜினி அவர்கள். அதனால் ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு ப்ரேயர் ரூம் ஒன்று இருக்குது, ஸ்பேஷியஸான டைனிங் ஹால் இருக்குது, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரிசிட்டி அத்தனையுமே பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்ஸில் தான் ஓடுதான். ஸோ சோலார் பேனல்ஸை வச்சு தான் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை அவர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி சிஸ்டத்தை இந்த வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள். இதையும் தாண்டி இந்த வீட்டோட மதிப்பு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 40 கோடி ரூபான்றாங்க. இது மட்டும் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்கானா. பூனால வந்து ஒரு தனி வீடு வச்சிருக்காரு. கேளம்பாக்கத்தில் ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்காரு. அதோட மதிப்பு 500 கோடின்றாங்க. வெட்டிங் ஹால்ஸ்லாம் வச்சிருக்காரு. சொத்துக்கள் எவ்வளவு இருந்தாலும் அவர் வந்து 30-40 வருஷமா ஒரே வீட்டில் போயஸ் கார்டனில் தான் இருக்கிறாரு தலைவர்.
இப்போ இந்த லிஸ்ட்ல 5வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த டோலிவுட் நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் அக்கினேனி நாகார்ஜுனா. நாகார்ஜுனா அவர்களோட வீட்டு மதிப்பு கிட்டத்தட்ட 45 கோடி ரூபான்றாங்க. ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஜூப்ளி ஹில்ஸ்ல தான் இவரோட வீடு இருக்கு. இவரோட நெட்வொர்த்தே 1100 கோடி ரூபான்றாங்க. ஆனால் இவர் இருக்கக்கூடிய வீட்டோட மதிப்பு 45 கோடி ரூபா. இந்த வீடியோவில் இந்த வீட்டில் என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் எல்லாருக்குமோ இருக்குமோ அத்தனை ஃபெசிலிட்டியும் இவர்கிட்ட இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா இவரோட பங்களாவோட மொத்த ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு 2 கிரவுண்டு 2.5 கிரவுண்டுன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டீரியருக்கு மட்டும் 2 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காராம். இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஃபர்னிச்சரோட ஒர்த்தை வந்து 80 லட்ச ரூபான்றாங்க, இன்க்ளூடிங் ஜிம் அண்ட் கிச்சனு. ஸோ ஜூப்ளி ஹில்ஸ் அப்படின்னு முக்கியமான ஒரு இடத்துல வந்து ஒரு வீடு வச்சிருக்காரு. அந்த வீட்டில் தான் இப்போ இருக்காரு. இதையும் தாண்டி கோவாவில் ஒரு பீச் ஹவுஸ் வச்சிருக்காரு, பெங்களூரில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்காரு. இன்னும் நம்மளுக்கு தெரியாமல் எத்தனையோ ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தாலும் இந்த லிஸ்ட்டில் 6வது இடத்தை பிடித்திருக்கிறாரா? 5வது இடத்தை பிடித்திருக்கிறார் நாகார்ஜுனா அவர்கள். 45 கோடி ரூபா ஒர்த்துள்ள வீடை வச்சுக்கினேன். இப்போ இந்த லிஸ்ட்ல 3வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் பிரபாஸ் அவர்கள் தான். இவரும் ஜூப்ளி ஹில்ஸ்ல ஒரு பிரம்மாண்டமான வீடு வச்சிருக்காருங்க. அந்த வீட்டோட மதிப்பு மட்டும் 60 கோடி ரூபான்றாங்க. ஏன்னா அந்த வீட்டோட அவர் வாங்கினா அந்த இடத்தோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 50,000 ரூபாயாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு இடம் ஜூப்ளி ஹில்ஸ்ல இவர் வாங்கியிருக்கிற ஒரு வீடு அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட இவரோட வீட்டோட சைஸே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 84 ஏக்கருங்களாங்க. 84 ஏக்கர் கொண்ட பரப்பளவில் இடத்துல இவர் வந்து வீடு கட்டியிருக்காரு. ஏன்னா இவரோட வீடு கட்டின இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. 84 ஏக்கர்னா என்னையா ஜூவாயா வச்சிருக்கான் அந்த ஆள்னா? மிகப்பெரிய தோட்டம், ஒரு ஃபார்ம் ஹவுஸ், அதுக்கு நடுவில் இவர் வீடு கட்டியிருக்காரா. ஸோ அதனால தான் இந்த வீட்டோட மதிப்பு இந்த அளவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு லக்ஸரி மேன்சன்றாங்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஜிம்மோட மதிப்பு மட்டும் 1.5 கோடி ரூபா கொடுத்து செட் பண்ணியிருக்காருங்க. இவ்வளோ என்னங்க, ஸ்விம்மிங் பூலு, ஸ்பா, செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் டாப் நாச்சாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ஜூப்ளி ஹில்ஸுக்கு எதனால் இவ்வளோ மதிப்பு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நடிகர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த இடத்துல இப்போ என்ஆர்ஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏகப்பட்டது வந்துருச்சு. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் வர வர, பணக்காரர்கள் வர வர அந்த இடத்துக்கு வேல்யூ ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 150% இந்த இடத்தோட ப்ரைஸ் ஏறுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு செலிபிரிட்டிகள் இருக்கக்கூடிய ரொம்ப சஃபஸ்டிகேட்டடான ஏரியா தான் இந்த ஜூப்ளி ஹில்ஸ். நான் ஒரு 2-3 தடவை போயிருக்கிறேன். அங்கே வந்து அசால்ட்டாக ரோல்ஸ் ராயல்ஸ்லாம் ஓடிட்டுருக்கோம், ஃபெராரிலாம் ஓடிட்டுருக்கோம். அந்த அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ரொம்ப நீட்டான ஒரு ஏரியாவாக இருக்கும் இந்த ஜூப்ளி ஹில்ஸ். அந்த இடத்துல நம்ம பிரபாஸ் அவர்கள் 60 கோடி ரூபா மதிப்பில் வீடு வச்சிருக்கிறனால இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்தை பிடித்திருக்கிறார். இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்தை பிடித்திருக்கும் நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் ஈசிஆரில் இப்போ ரொம்பவே லக்ஸரியான நீலாங்கரையில் ஒரு வீடு கட்டியிருக்காரு பார்த்தீங்களா. யூஎஸ்ஏல நம்ம டாம் க்ரூஸ் அவர்களோட வீடை பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு வீடு நான் சென்னையில் கட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணி கட்டின வீடு தான். ஸோ இந்த வீடோட மதிப்பு கிட்டத்தட்ட இப்போதைக்கு 85 கோடி ரூபா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு 25,000 ரூபா போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடை கட்டினதுக்கே ஏகப்பட்ட காசை இவர் செலவு பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கு 30 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காரு. இந்த வீட்டுக்கு செக்யூரிட்டி சிஸ்டமே பார்த்தீங்கன்னா டாப் நாச்சா வேற லெவலில் இருக்குமா. ஏன்னா அரசியல் தலைவர் இல்லைங்களா, செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம் இல்லை. அதனால அவ்வளோ பக்காவாக சிசிடிவி கேமராலேருந்து உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் கொண்ட எல்லாமே பக்காவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக இருக்குமா. ஜிம்மு, பூலு, கார்டனு அப்படின்ற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஷாப்பிங் மால் கூட இருக்குதுங்களா. அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் உள்ளே இருக்குதுங்க. ஷாப்பிங் மாலில் யார் ஷாப்பிங் பண்ணுவா, இவர் மட்டும் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் ஷாப்பிங் பண்ணக்கூடிய அளவுக்கு இவரோட வார்ட்ரோப்ஸ் வந்து அந்த லெவலில் உள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் எதுக்குமே விஜய் அவர்கள் வெளில வர தேவையில்லை, எக்ஸப்ட் ஷூட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அத்தனை ஃபெசிலிட்டி அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்றாங்க. அதனால தான் அந்த வீட்டின் மதிப்பு இப்போதைக்கு 80 - 85 கோடி ரூபா அப்படின்றனால இந்த லிஸ்ட்டில் தளபதி அவர்கள் 3வது இடத்தை பிடித்திருக்கிறார். இப்போ இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டோலிவுட் நடிகரான அல்லு அர்ஜுன் அவர்கள் தான். ஏன்னா அல்லு அர்ஜுன் அவர்களோட வீட்டு மதிப்பே கிட்டத்தட்ட 100 கோடி ரூபான்றாங்க. இவரும் ஜூப்ளி ஹில்ஸில் தான் இருக்காரு. ரொம்பவே லக்ஸுரியஸான ஹவுஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உள்ள பிரைவேட் தேட்டர்லேருந்து ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது. இவரோட நெட்வொர்த்தே பார்த்தீங்கன்னா 400 கோடி ரூபான்றாங்க. ஜிம்மெல்லாம் வந்து வேற லெவலுங்க. இந்த இடத்துல ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 16,000 ரூபா போகுது அப்படின்றனால இவரோட வீட்டோட மதிப்பு 100 கோடி ரூபான்றாங்க. இதையும் தாண்டி ஒரு வேனிட்டி வேன் வச்சிருக்காரு. அது 7 கோடி ரூபா, பிரைவேட் ஜெட்டு 2 கோடி ரூபா. ஸோ நான் சொன்ன எல்லா ஃபெசிலிட்டியும் அந்த வீட்டுக்குள்ளே 100 கோடி ரூபா வீட்டில் இருக்காதுங்களா. 35 கோடி ரூபா வீட்டில் இருக்கும்போது 100 கோடி ரூபா வீட்டில் இருக்காதா. எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. இவரோட வீட்டோட மதிப்பு 100 கோடின்றனால இப்போதைக்கு இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு. அப்போ நம்பர் 1 இடத்துல யார், எந்த டோலிவுட் நடிகர், கன்னட நடிகர் யஷா யார் இருக்குன்னு அப்படின்ற மாதிரி குழம்பினீங்கன்னா வேறு யாருமே இல்லை. நம்பர் 1ல் இருக்கிறது நம்ம நடிகர் தனுஷ் அவர்கள் தான். என்னையா சொல்கிறேன்னா அதுதான் உண்மை, ஊருக்கே தெரியுமே. தனுஷ் அவர்கள் தான் இந்த லிஸ்ட்டில் வந்து நம்பர் 1ல் இருக்காரு. ஏன்னா தனுஷ் அவர்களோட வீட்டு மதிப்பு கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாங்க. போயஸ் கார்டனில் நானும் கட்டுறம் பாடுறா அப்படின்னு கட்டிக்கிட்டு மேடைக்கு மேடை ஒரு சொல்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. சவுத் இந்தியாவிலேயே நம்ம தனுஷ் அவர்கள்கிட்ட தான் காஸ்ட்லிஸ்டான வீடு இருக்குது. காரணம் என்னன்னா இவர் லேண்டு வாங்கின மதிப்பு பார்த்தீங்கன்னா 80 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டுமே 2 வருஷம் போயிருக்குது. கிட்டத்தட்ட வெறும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும் 70 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறாரு.
இவரோட லிவிங் ரூம்லாம் செம்மையாக இருக்குங்களாங்க. கிட்டத்தட்ட 3 ஃப்ளோர் வீடு. இந்த வீட்டில் வந்து ஜிம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, உள்ள டென்டல் கிளினிக் ஒன்று வச்சிருக்கிறாருங்களாம். ஸ்கின் கேர் கிளினிக்கு, ஹேர் கேர் கிளினிக்கு எல்லாமே உள்ளே இருக்குது. 24 ஹவர்ஸ் உள்ள ஸ்பெஷலிஸ்ட்டு இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வீட்டில் இருக்கிற விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு ஒரு ஹவுஸ் வார்மிங், அதாவது வீட்டோட அந்த கிரகப்பிரவேசம்வாங்கல்ல, அது பண்ணுறதே சிவராத்திரியில் தான் பண்ணாராம். எந்த சினிமா செலிபிரிட்டியும் கூப்பிடவே இல்லை, ஏன்னா வயிற்றுச்சலை பிடிச்சவனுங்க அப்படின்ற மாதிரி விட்டுருவார் போல இருக்கு. ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் 100 பேரை உள்ளே கூப்பிட்டு அழகாக அந்த மாதிரியான ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்காரு. இந்த வீட்டோட மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 கிரவுண்டுன்றாங்க, அதாவது 19,000 ஸ்கொயர் ஃபீட்டுன்றாங்க. ஸோ இதை வாங்கினது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 43,000 கொடுத்து வாங்கியிருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி 2.5 வருஷம் ஆயிருக்குது இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் முடியறதுக்கு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டுமே 70 கோடி ரூபா செலவு பண்ணாருன்னு சொன்னேன். இன்டீரியருக்குலாம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டாக, ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் ஒர்க்கு தான். ஏன்னா அந்த இன்டீரியர்லாம் வந்து இந்த 70 கோடியில் வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த டீ குட்டு, அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீ குட்டில் தான் வந்து உள்ள இன்டீரியர் ஃபுல்லாக பண்ணியிருக்காரு, ஃபர்னிச்சர் பண்ணியிருக்காரு. இதுக்கே பல கோடி செலவாயிருக்கும். இது மட்டும் இல்லாமல் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள தேட்டர் இருக்குது, 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஜிம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல், கேமிங் ஏரியா அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் வச்சு வாழ்ந்துனுக்கிறாரு தனுஷ் அவர்கள். அதனால தனுஷ் அவர்கள் இந்த லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்தை பிடித்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெருமையான விஷயங்க. தனுஷ் படத்தை பார்த்து என்னென்னமோ நம்ம சொல்கிறோம், என்னென்னமோ விமர்சனம் பண்ணுறோம். ஆனால் பார்த்தீங்களா, மனுஷன் 150 கோடி ரூபா வீடு வாங்கியிருக்காரு. ஆனால் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா, இவரோட நெட்வொர்த்து 200 கோடி தான் சொல்கிறாங்க. அவரோட நெட்வொர்த்தில் 1/3 ஆஃப் த அமௌண்ட்டில் வீடே வாங்கியிருக்காரு. இந்த வீடு எடுத்துட்டோம்னா நெட்வொர்த் 50 கோடியா, நம்ப முடியல. ஆனால் நெட்வொர்த்து 200 கோடின்ற மாதிரி தான் கணக்கு காமிச்சிக்கிறாரு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செலிபிரிட்டியை பற்றிய உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் இப்போ சீக்கிரமாக வீடு வாங்கி கட்ட போகிறீங்க அப்படின்றதையும் போடுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.